ஒரு நாள் ராதிகாவுக்கு ஒரு தங்கச் செடி கிடைத்தது. அந்த செடியை எடுத்துக்கொண்டு ராதிகா வீட்டுக்கு வந்தாள். தன் குடிசை வீட்டின் வெளியே மண்ணில் அந்த செடியை நட்டாள். ராதிகா செடிக்கு தண்ணீர் ஊற்றியவுடனே அந்த செடி பெரிய மரமாக வளர்ந்து அதில் நிறைய தங்கப்பழங்கள் காய்த்தது. ராதிகா ஒரு வண்டிலில் நிறைய தங்கப்பழங்களை ஏற்றிக்கொண்டு சென்றாள். அவ்வளவு தங்கத்தை பார்த்த கிராம மக்கள் பொறாமைப்பட்டார்கள். அந்த தங்கத்தால் ராதிகா ஒரு அழகான பெரிய வீடு வாங்கினாள். தன் கனவு வீட்டுக்குள் ஓடி சென்று மகிழ்ச்சியுடன் நடனமாடினாள். பிறகு ராதிகா மரத்திலிருந்து வண்டி நிரம்ப நிரம்ப தங்கப்பழங்களை பறித்து எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தாள். இந்த எல்லாவற்றையும் 2 திருடர்கள் பார்த்தார்கள். அவர்கள் ராதிகாவை ரகசியமாக பின்தொடர ஆரம்பித்தார்கள். ராதிகா மீண்டும் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றியதும் மீண்டும் நிறைய தங்கப்பழங்கள் வந்தது. அதை பார்த்த திருடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். ஒரு நாள் ராதிகா தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த திருடர்கள் மரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்து சென்றார்கள். ராதிகா திருடர்களை துரத்தினாள். ஆனால் அவர்கள் தப்பித்து ஓடிவிட்டார்கள். பாவம் ராதிகா சத்தமாக அழ ஆரம்பித்தாள். ராதிகாக்காக ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.